வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி உலக குடும்பம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் எல்லோரும் உலகம் என்ற மண் மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இருப்பது ஒரே சூரியன்தான். நமக்கு ஏற்படும் நீர் தேவைகளை தருவதற்கு இருப்பதும் ஒரே கடல்தான். நாம் எல்லோரும் மூச்சு விடுவதற்கு உள்ள காற்றும் ஒன்றுதான். இவற்றில் ஒன்றை கூட நம்மில் எவருமே உற்பத்தி செய்தது இல்லை. நமது முன்னோர்களும் செய்ததில்லை. எல்லாம் வல்லதாகிய இறைநிலை என்னும் இயற்கையானது தனது பூரணம், பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற மூலதனத்தை கொண்டும் அதன் பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம் என்ற இயக்க நியதிகளை கொண்டும் வான்மண்டலத்தையும் உலகையும் உருவாக்கி இந்த அழகிய வளம் நிறைந்த உலகின் மீது நம்மையும் உருவாக்கி வாழ வைத்திருக்கிறது. நமக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள அருட்பேராற்றலான இயற்கை நாம் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லா வளங்களையும் நிறைவாக அமைத்து கொடுத்திருக்கிறது. நமது சிந்தனையை உயர்த்தி இவற்றையெல்லாம் நாம் உணரும்போது நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உடன் பிறந்தவர்கள் என்பது சந்தேகமில்லாமல் தெரிகின்றது அல்லவா? அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதை அழகான ஒரு பாடலின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாத்து பாடு, கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு, கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு, இன்னும் வாழனும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம், அழகே பூமியில் அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாத்து பாடு. நாமெல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது. மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது. கோடையில் இன்று இலை உதிரும், வசந்தங்கள் நாளை திரும்பிவிடும். வசந்தங்கள் மீண்டும் வந்து விட்டால் குயில்களின் பாட்டு காற்றில் வரும். முடிவதும் இங்கு தொடர்வதும் இந்த வாழ்க்கை சொல்லும் பாடங்கள் தானே, கேளுங்கள் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.